ஒரு அனிமேட்டட் டிஸ்கஷன் அபினவா. கேம் அப்படியே அவங்க பக்கம் வருது, அப்படியே தெரியுதுங்க. அதுதான் அஸ்வின் சொல்லிட்டு இருக்காரு. சேப்பாக்கு 42 ரன் தேவை 19 பந்துகளில். பேட்டர் உள்ள வந்ததுக்கு அப்புறமும் ஏதோ சொல்லிட்டே இருக்கார் அஸ்வின். 3 ஓவரில் 40 ரன் அடிக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. என்னதான் பாபா அப்ரஜித் இருந்தாலும் சசிதேவ் கிட்ட இருந்து சப்போர்ட் தேவை. அவர் கண்டிப்பா பண்ணி கொடுத்துருக்காரு சிஎஸ்ஜிக்கு. 119 ஸ்ட்ரைக் ரேட், 1000 ரன் கிட்ட அடிக்க போறாரு டிஎன்பிஎல்ல. எபிலிட்டி இருக்கு, பட் இந்த சிச்சுவேஷன்ல டெலிவர் பண்ணுவாரா? ஹரிஷ்குமார் நல்ல வைடா போட்டாருங்க. அவுட் சைட் ஆஃப் ஸ்டம். ரவிச்சந்திரன் அஸ்வின் இன்னைக்கு பேட்டிங்ல கலக்கலனா கூட ஃபீல்டிங்ல 2 அற்புதமான ஒரு கேட்ச். ஃபிளாட் ஸ்ட்ரெயிட்டா போச்சு. அவ்வளோ ஈஸி கிடையாது இந்த மாதிரி ஃபிளாட் கேட்சஸ். சம்டைம்ஸ் உங்களுக்கு அந்த கிரவுட்ல பால் மறைஞ்சிரும், இல்லாட்டி அந்த லைட்ல மறையும். பட் அருமையா பிடிச்சிருக்காரு. மச் நீடட் பிரேக் த்ரூ. சுபோத் பாட்டி என்னதான் அந்த 6 கொடுத்தாலுமே ஒரு பிரேக் த்ரூ வந்திருக்கு. 9 ரன்ஸ் இது வரைக்கும் போயிருக்கு. சசிதேவ் ஆன் ஸ்ட்ரைக், லாஸ்ட் பால். சம பிளேயர், ஸ்கொயர் ஆஃப் த விக்கெட் சசிதேவ். ஸோ அந்த வைட் யார்க்கர் முயற்சி செஞ்சார்னா பாயிண்ட் ஃபீல்டர் அந்த தேர்ட் ஃபீல்டர் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அந்த ஸ்கொயர் ஆஃப் த பாயிண்ட் ஃபீல்டர் சூப்பராக ஆடக்கூடிய பிளேயர் அவர். லாஸ்ட் பால் சரியான கன் யார்க்கருங்க. நல்ல ஓவர் 2 பேருக்குமே. 129 for 5. வருண் சக்கரவர்த்தி அவரோட கோட்டா ஓவர்ஸ் முடிக்க இந்த 18th ஓவர். அபினவா நீங்க எப்பயுமே சொல்றது என் ஃபேவரட் ஓவருங்க. இந்த டெத் ஓவர்ஸ்ல என் ஃபேவரட் ஓவர். அதனால அஸ்வின் வந்து ஸ்ட்ரைட்டே அவரோட கன் போலர் கிட்ட போயிருக்காரோ. அஸ்வின் கேட்பாருங்க நம்ம கமெண்ட்ரி. 100% கேட்டுதான் அப்படியே அவரோட பெஸ்ட் போலருக்கு வெயிட் பண்ணி 18வது ஓவர் எடுத்துட்டு வந்திருக்காரு. ஒரு நல்லா போடணும், நல்லா போடலன்னா இந்த ஓவர் மாற முடியும். பட் கேம் வந்து இப்போ டில்ட் ஆயிருக்குங்க டிண்டுகல் டிராகன்ஸ் பக்கம் கண்டிப்பாகவே. பட் அபினவா ஆஸ் அ பேட்ஸ்மேன் இந்த ஓவர் என்ன கேம் பிளானா இருக்கும்? அட் பவுண்டரிஸ் பார்க்கணுமா, இல்லாட்டி இவரை ஒரு 8 ரன்ஸ் தட்டி எடுத்துணுமா? 8 ரன்ஸ் பார்க்க முடியாதுங்க. 2 ஓவரில் 32 ஆயிடும். அதுக்கப்புறம் ரொம்ப ஜாஸ்தி. அட்லீஸ்ட் 15 ரன்ஸ் வரணுங்க இந்த ஓவர். எனிவேர் பிட்வீன் 10 and 15 நீங்க டார்கெட் பண்ணி ஆகணும் இந்த ஓவர். ஸோ அபினவா வந்து அட்லீஸ்ட் 2 பவுண்டரி அடிக்கணும் அப்படின்ட்டு சொல்றாரு. பாப்போம் சசிதேவ். ரிவர்ஸ் ஸ்வீப், டாட் பால். வருண் சக்கரவர்த்தி அவரோட அந்த ரிலீஸ்னாலங்க, மோர் ஆஃப் அந்த டாப் ஸ்பின் ரிலீஸ், அதன் காரணமாகவே அந்த பவுன்ஸ் கிடையாது. எங்க பிடிக்கிறார் பாருங்க இந்திரஜித். ரெஃபர் பண்ணியிருக்காரு. இதை பார்த்தே டிசிஷன் கொடுத்துருவாரா தேர்ட் அம்பையர்? Okay. Shall we start Ready? with Roll blank take. front on spin mission, please? Okay, it seems ball passing very close to the bat. Confirm with ultra edge, please. Okay, gap between bat and ball. Can you please go back? Go back a couple of frames. Okay, roll forward. Clear gap between bat and ball. Satisfied? No bat involved. Shall we go for the stumping, please? Satisfied? The boot is clearly grounded within the popping crease. I am ready with my decision for the big screen. அவரோட கால் 10 நாள் முன்னாடியே உள்ளதான் இருந்தது. அதனால நாட் அவுட்டுங்கிற டிசிஷன் தான் கொடுக்கப்படும். அபினவா ஃபர்ஸ்ட் பால் டாட் பால், எக்ஸ்ட்ரா பவுன்ஸ், இறங்கி வந்து அடிச்சிருக்காரு. நேரா 1 ரன் கிடைக்கும். என்ன ஆப்ஷன்ஸ் அபி அகைன்ஸ்ட் வருண் சக்கரவர்த்தி as a batsman? ஐ திங்க் வருண் ஷார்ட்டை ஏர் பண்ணுவார் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பில் தாங்க இருக்க முடியும். இல்லைனா இந்த மாதிரி ரிவர்ஸ் ஸ்வீப் அந்த மாதிரி ஷார்ட்ஸ் அன்லெஸ் பவர் இருக்கும் போது ட்ரீம் 11 ஃபேண்டசி பிளேயர்ஸில் பாபா அப்ரஜித் நம்பர் 1ல இருக்காரு. சூப்பர். ராஹில் ஷா நம்பர் 2. நீங்க எடுத்துருக்கீங்களா? வைஸ் கேப்டன். அதான பார்த்தேன். ராஹில் ஷா இல்லைங்க, ஆனால் ராஹில் ஷா எடுக்கல இன்னைக்கு. முத்து வந்து ராகுல போட்டாராம் தைரியமா. நானும் போட்டேன். நீங்களும் போட்டீங்களா? ஆஹா, கலக்குறாங்க நம்ம எக்ஸ்பர்ட்ஸ்லாம். ஸோ 2 பந்துல ஒரே ஒரு ரன் தான். பில் பண்றாரு பிரஷரை.
செட்டில் பேட்ஸ்மேன் பாபா அப்பர்ஜித் பேட்டிங் ஆன் 62. ஒரு பவுண்டரி தேவை. வருமா இந்த பந்து? இழுத்து அடிச்சிருக்காரு, தூக்கி அடிச்சிருக்காரு. வெளியே போகுமா? வெளியே தான் போய் விழுந்திருக்கு. பாபா அப்பர்ஜித் ஒரு பவுண்டரி தேவை போது ஒரு பெரிய சிக்ஸ் பெரிய சைடுல அடிச்சிருக்காரு. கொஞ்சம் பிரஷர்ல வந்துட்டாருங்க வருண். யூசுவலா இந்த லென்த் போடவே மாட்டார். அவர் எங்க எஃபெக்டிவா இருப்பாருன்னா பின்னாடி இழுத்து அந்த 5 மீட்டர் மார்க்ல போடும் போது தான். பட் பாபா அபரிஜித்துக்கு ஃபுல்லா போடும் போது தைரியமா போறாரு வித் ஷாட். 67 மீட்டர் சிக்ஸர். அபினவா ஒரு பவுண்டரி வந்துடுச்சு, இன்னொரு பவுண்டரி பார்க்கணுமா? ஷுவரா பார்த்தே ஆகணும். மேபி சிங்கிள் இவர் எடுத்துட்டு சசி ட்ரை பண்ணலாம்ல, ஏன்னா இவர் கடைசி வரைக்கும் ஆடலாம்ல. ஸ்லாட்ல இருந்தா போவாருன்னு தோணுது பாபா அபரிஜித். போயிருக்காரு, ஸ்லாட்ல கொடுத்திருக்காரு வருண் சக்கரவர்த்தி. பேக் டு பேக் சிக்ஸஸ். கேம் சேஞ்சிங் மொமெண்ட் இதானா? அகைன் பிரஷர். வருண் சக்கரவர்த்தி பிரஷர்ல தவறான பந்த போட்டிருக்காரு. பிகாஸ் லென்த் கரெக்டா பேட்டுக்கு அடியில. இது வரைக்கும் அவர் போட்ட லென்த் எல்லாமே பின்னாடி இருந்திருக்கு. லாஸ்ட் 2 பால் ஃபுல்லர் பால்ஸ், ரெண்டுமே சிக்ஸர். சேஞ்ச் இன் ஆங்கிள். சரியா சொன்னீங்க, ஒரு மாதிரி ஃபீட் பண்ணியிருக்காரு அந்த ஒரு லென்த். போதும்ல அபினவா, இனிமே எதுக்கு பவுண்டரி? அடிக்கலாமே ஒரு சிங்கிள். இல்ல, தூக்கி அடிச்சிருக்காரு. 1 too many. ரொம்ப கிரீடியா இருந்தாரு அபி. பாபா அப்பர்ஜித் ஒரு விக்கெட்டை வீழ்த்திருக்காரு வருண் சக்கரவர்த்தி. ஒரு ட்விஸ்டா இது. டவுட்டே இல்ல, லென்த் இழுத்தாரு, ஆங்கிள மாத்தினாரு. பட் இருந்துச்சுங்க அடிக்க இந்த பாலும். பிகாஸ் ரொம்ப சுமாரான ஒரு டிராக் டவுன் மாதிரி தெரிஞ்சது. பேட்ல மேல பட்ட காரணத்தினால சுத்தமா டைமிங்கே இல்ல. அண்ட் பிரஷர் கேட்ச் எடுத்திருக்காருங்க பூபதி வைஷ்ணகுமார். லாங் ஆன் ஃபென்ஸ்ல பிரஷர் மூமெண்ட். சிவி வருண் 2 6 கொடுத்தாலும் இம்பார்ட்டன்ட் மேன் பாபா அபரிஜித் அவுட் எடுத்திருக்காரு. சூப்பர் இன்னிங்ஸ். 74க்கு அவுட், 143க்கு 6. பாபா அப்பர்ஜித்துக்கு அப்புறம் ரோஹித் ராமலிங்கம் உள்ள வந்திருக்காரு. எபிலிட்டி இருக்கு, பெரிய ஷாட் அடிக்க முடியும். பட் பிரஷர் எக்கச்சக்கமா இருக்குங்க. ஏன்னா 13 பால்ஸ்ல 28 நீடட். ரெண்டு பேருமே ரிலேட்டிவ்லி நியூ பேட்டர்ஸ். இந்த கேம்ல உயிர் இருக்கா அபினவா? போயிடுச்சு கரெக்டா. அந்த விக்கெட்டோட கரெக்ட் சொன்னது. 2 6 அடிச்சாச்சு. மேபி வெயிட் பண்ணிருக்கலாம் ஒரு சரவணகுமார் ஓவரும் சுபோத் பாட்டி. இன்னும் 2 ஓவர் இருக்கு. மீடியம் பேசர்ஸ். இன்னும் 2ல சசிதேவ் இருக்காரு. அவருக்கு அந்த லாஸ்ட் பால கொடுத்துருக்கலாம். பாபா அபரிஜித் அந்த ஃப்ளோல அப்படியே போயிட்டாருன்னு தோணுதுங்க. அந்த ரஷ் ஆஃப் பிளட்ல 125 ஸ்ட்ரைக் ரேட் இருக்கு. பட் அப்பர்ஜித் பாசிபிளி அந்த லென்த் பார்த்த உடனே சரி கொஞ்சம் லைட்டா பாச்சு. பட் அந்த லென்த் மூலியமா தான் அவர் வந்து இன்னைக்கு எஃபெக்டிவா இருந்திருக்காரு. பேக் ஆஃப் லென்த் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ். பட் பாசிபிளி கொஞ்சம் ஸ்கிட் டவுன் ஆச்சு. மிடில் ஆஃப் த பேட்ல படல. பட் லாஸ்ட் பால் ரோஹித் ராமலிங்கம் ஆன் ஸ்ட்ரைக். அப்பா ஆட முடியல. சிங்கிள் கிடைக்கும். லெக் பைஸுங்க. ஓவர் முடிவில் 144 for 6. சுபோத் பாட்டி பெனல்டிமேட் ஓவரை போட வந்திருக்காரு. வருண் சக்கரவர்த்தி ஒரு குரூஷியலான ஒரு பிரேக் த்ரூ. பேக் ஆஃப் லென்த். கொஞ்சம் ஆசைப்பட்டாரு, ஓவர் ஆசைப்பட்டாருங்க. ஃபீல் பண்ணிட்டு இருப்பாரு, இருந்துச்சே நான் அடிச்சிருக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணுவாரு. நல்ல பிக்சர்ஸ்ங்க. ஃபுல் டாஸ் நேரா அடிச்சிருக்காரு ரவிச்சந்திரன் அஸ்வின். லாங் ஆஃப்ல 2 ரன் கிடைக்கும். பட் 2 ரன் ஓகேல இந்த சிச்சுவேஷன்ல. 25 நீடட். 11 பால்ல 4 விக்கெட்ஸ் இன் ஹேண்ட். சூப்பர் மேட்ச் பார்த்துட்டு இருக்கோங்க. சேப்பாக் சூப்பர் கில்லிஸ், திண்டுக்கல் டிராகன்ஸ் ரெண்டுமே நல்ல டீம். என்னடா நத்தத்துல வந்து ஹை ஸ்கோர் வரல அப்படின்ட்டு யோசிக்கும் போது இன்னைக்கு ஒரு ஃபுல் ஃபிளெஜ்ட் மேட்ச். அருமையான ஒரு த்ரில்லர். நீங்க ரீசெண்டா பார்த்த படம் மாதிரி. யோமி அந்த நெல்லை ராயல் கிங்ஸ் மேட்சுமே ஆமா, லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் 20 ரன் கொடுத்தாரு. இன்னைக்கும் சஞ்சய் யாதவ் ஒரு 19 ரன் கொடுத்தாரு. டேய் ஒரு டைட் ஃபினிஷ். இந்த மாதிரி லாஸ்ட்ல அந்த அதை ரிக்ரெட் பண்ணுவாங்களான்னு கேட்கும் போதெல்லாம் அந்த டீம் ஜெயிச்சிருச்சு. கரெக்ட். சுபோத் பாட்டி நல்ல யாக்கர். மறுபடி நெயில் பண்றாரு. ரோஹித் ராமலிங்கம் அந்த அளவுக்கு ரெகக்னைஸ் பேட்டர் இல்ல. பட் இப்போ ஒரு ரெகக்னைஸ் பேட்டர் ஆன் ஸ்ட்ரைக். சரி, நான் உங்களை கேட்குறேன். இவ்வளோ நேரம் கேட்டிருந்தீங்க 8 ரன்னா 10 ரன்னான்னு. லாஸ்ட் ஓவர் நீங்கள் போலிங் போடுறீங்க. எவ்வளோ ரன் டிஃபெண்ட் பண்ணணும்னு யோசிப்பீங்க? எவ்வளோ ரன் வேணும் டிஃபெண்ட் பண்ணலாம் அப்படின்னு தோணும்? சரவணகுமார் தான் போட போறார் லாஸ்ட் ஓவர்.
ஒரு 20 ரன்னு. 24 கேளுங்களேன். ஸோ அடுத்த 4 பால் 4 ரன் மட்டுமே வரணும். ஆமா, சரி மினிமம் 15 டிஃபெண்ட் பண்ணோம். 15 யூசுவலா பாத்தீங்கன்னா அந்த பிராக்டிஸ் பண்ணும்போது லாஸ்ட் ஓவர் 15ங்கிற ஒரு மைண்ட் செட்ல தான் பிராக்டிஸ் பண்ணுவோம். பட் சசிதே 15 கொண்டு வருவாரா? பேட்டர்ஸும் 15 அடிக்கணும் தான் பிராக்டிஸ் பண்ணுவாங்க. தேர்ட் மேன் பாயிண்ட் உள்ள சிவி விடுவாரா, வித்து கொடுப்பாரா சுபோத் பாட்டி? ஸ்வீப் ஷாட் அடிச்சிருக்காரு, கேட்சா இல்ல, பட் அருமையான ஃபீல்டிங் வருண் சக்கரவர்த்தி. இந்த திக் ஆஃப் திங்ஸ் கொஞ்சம் ஷோல்டர்ல ஒரு கன்சர்ன், டைவ் அடிச்சாரு அவரோட லெஃப்ட்ல, அந்த ஒரு லெஃப்ட் ஷோல்டர்ல லேண்ட் பண்ணாரு. ஃபைன் லெக் இருந்தாலும் இந்த ஸ்கொயர் லெக் ஃபீல்டர் உள்ள வச்சு போட்ட காரணத்தினால வருண் இன்ஜர் ஆகி உள்ள போறாரு. யோமி இந்த ரேம்ப் ஷாட், இந்த ஒரு லேப் ஸ்வீப், அந்த மாதிரி ஷாட்ஸ்லாம் வந்து ட்ரை பண்ணலாமேங்க சுபோத் பாட்டி. பவர் நீங்க ஃப்ரண்ட்ல அடிக்க முடியாதுங்கும் போது. பட் இப்போதைக்கு ஃபைன் லெக் பின்னாடி ட்ரை பண்ணுவாரான்னு தெரியல. ஃபுல் டாஸ், பாயிண்ட் திசையில தேவையான பவுண்டரி. பவுண்டரி நீடட் மோது 150 வந்திருக்கு. ரோஹித் ராமலிங்கம் பேட்ல இருந்து ஒரு அருமையான பவுண்டரி. உயிர் இருக்கு இந்த போட்டியில. ஏன்னா ரோஹித் யாக்கரை மிஸ் பண்ணா பே பண்ண வெப்ப ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்குறாருங்க. ரோஹித்தோட ஓவர்ல தான் அடிச்சாரு பாட்டி, இப்ப திருப்பி அவரே வந்து அடிக்கிறாரு ஒரு பவுண்டரி. உயிர் கொடுத்திருக்காரு அந்த ஒரு பவுண்டரி மூலமாக. 19 நீடட் ஆஃப் 8 பால்ஸ். 19 வந்துருச்சு. இப்போ சொல்லுங்க, நீங்க விட மாட்டீங்க போலியா? சரவணகுமாரா இருந்தா என்ன யோசிச்சுட்டு இருப்பீங்க? டேய் எப்படியாச்சு இன்னும் 4 ரன் மட்டும் குடுறா, அதுக்கு மேல கொடுக்காது 2 பந்துல. டெஃபினெட்லி 15 ஆஃப் த லாஸ்ட் ஓவர் பிரஷர் ஈக்குவல் ஆன் போத் பேட்டிங் அண்ட் bowling தான் சொல்லுவேன். பட் இந்த பால் குரூஷியலான பந்து, யாக்கர், நல்ல யாக்கர், சிங்கிள் கிடைக்கும். சூப்பர் யாக்கர். இந்த பால் ஃபாலோ பண்ணுவார்னு நினைச்சேன். மேபி ஒரு இந்த பாலை ட்ரை பண்ணிருக்கலாம். பட் யாரும் இது வரைக்கும் சுபோத் பாட்டியை யாருமே அந்த ஒரு ஸ்கூப் ஷாட் ஆடவே இல்லைங்க. இம்மீடியட்லி அந்த டிஸ்லோகேட்டட் ஷோல்டர் நினைக்கிறேன். பட் டெஃபினெட்லி இவங்க இருக்காங்க ஹெல்ப் பண்றதுக்கு. காவேரி ஹாஸ்பிட்டல் நம்மளோட மெடிக்கல் பார்ட்னர்ஸ். கண்டிப்பா கொஞ்சம் கன்சர்ன்ஸ் இருக்கும். பட் இப்போதைக்கு மேட்ச் க்ளோஸா இருக்கு. 18 நீடட் ஆஃப் 7 பால்ஸ். குரூஷியலான ஒரு பந்து, லாஸ்ட் பால், நல்ல ஃபினிஷ் தேவை. கோயிங் இன்டு தி லாஸ்ட் ஓவர், மொமெண்டம். இப்போதைக்கு தேர்ட் மேன் உள்ள வந்திருக்காரு. இவர் அந்த லேப் ஷாட் ஆடுறதுனால தான் டீப் ஃபைன் லெக் வச்சிருக்காங்க அபி. ஸ்கொயர் லெக் உள்ள, பட் ஸ்டில் ஃபைன் லெக் நல்ல ஸ்கொயரா இருக்காரு. அந்த ரேம்ப் ஷாட் ட்ரை பண்ணுவாரா? பண்ணுவாருன்னு தான் தோணுது. காத்துல வெளியே வா, இல்ல வெளியே போயிருக்கு. அருமையான 6, அருமையான end to the over. உயிர் இருக்கு. லாஸ்ட் ஓவர் 12 runs needed, 159 for 6. சரியான ஷாட்டுங்க. அந்த மாதிரி ஒரு யாக்கர் பந்த எலிவேஷன் கிடைக்கிறதே கஷ்டம். அண்ட் மதிவானன் டீப்ல கேம் ஆஃப் இன்ச்சஸ் 1000 முறை சொல்றது இதுதான். பிடிச்சிருந்தா 6 கிடையாது, அவுட்டு கூட. எல்லாரும் தான் ஹோப் பண்றாங்க. ஹேமங் பதானி, ஜெகதீசன் அண்ட் ஜஸ்ட் தாண்டி போய் விழுந்திருக்கு. 12 ரன். யோமி 15 கேட்டீங்க, 12 ரன், 2 ஹிட் அவே. இதுக்கு தாங்க நான் அப்பவே சொன்னேன் 20 இருந்தா நல்லா இருக்கும். இப்போ 12க்கு வந்திருக்கு. பட் சசி தேவ் ஒரு அண்டர் ரேட்டட் கிரிக்கெட்டருங்க. டிஎன்பிஎல்ல எக்கச்சக்க வாட்டி சிஎஸ்ஜிய ஒரு பிரஷர்ல இருக்கும் போது வெளியே கொண்டு வந்து வின் பண்ணி கொடுத்திருக்காரு. அதே மாதிரி தான் அந்த குரூஷியல் லாஸ்ட் பால்ல ஒரு 6 அடிச்சு கொடுத்திருக்காரு. 12 நீடட் ஆஃப் 6 பால்ஸ். எக்கச்சக்க பேச்சு வார்த்தை. சிவம் சிங் ஒரு சீனியர் கிரிக்கெட்டர் இன் டிஸ்கஷன். சரவணகுமார் அந்த லாஸ்ட் ஓவர் போட போறாரு. ரவிச்சந்திரன் அஸ்வின் டெஃபினெட்லி பிரஷர் ஃபீல் பண்ணுவாரு. அண்ட் இது வரைக்கும் சரவணகுமாரை இவ்வளோ லேட்டா யூஸே பண்ணலங்க இந்த டோர்னமெண்ட்ல. இது வரைக்கும் அவர் வந்து இனிஷியலாவே முடிச்சிடுவாரு சரவணகுமாரை. அண்ட் லாஸ்ட் ஓவர் கண்டிப்பா கொடுப்பாரு அப்படின்னு எதிர்பார்ப்பு இருந்தது. ஏன்னா அந்த ஒரு ஓவர் சீக்கிரமாவே முடிக்கல. வருணுக்கு தான் கொடுத்திருந்தாரு லாஸ்ட்ல. பட் வருணை முடிச்சு கேம்ல இன்னும் பிரஷர் உண்டாக்கலான்னு சுபோத் பாட்டி எடுத்துட்டு வரும்போது நிறைய ரன் கொடுத்துட்டாருங்க போன ஓவர்ல. இதுல இன்னொரு சேலஞ்ச் என்னன்னா போலருக்கு ஒரு லெஃப்ட் ரைட் காம்பினேஷன். ஸோ 2 பேர் ஆடும்போது அந்த ஷார்ட்டர் பவுண்டரி டெஃபினெட்லி ஆக்சசிபிளா இருக்கும். 12 ரன் யார் பக்கம்?
எனக்கு வந்து சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் 15 ப்ராப்ளி bowler சைட் சொல்லியிருப்பேன். பட் 1-4 ஓவருங்க, 1-6 ஓவர். 1 பால் கேம் தான் இப்போதைக்கு. ரோஹித் ராமலிங்கமுக்கு இப்போதைக்கு மிட் ஆஃப் உள்ள ஃபைன் லெக் பின்னாடி வச்சிருக்காங்க. பேக் ஆஃப் லென்த்தா, பேக் ஆஃப் லென்த் தான் போட்டாரு. பவுண்டரியா? ஃபர்ஸ்ட் பால் மதிவாணன் 4. என்ன ஸ்டார்ட் டு தி ஓவர், ஒரு தேவையான ஸ்டார்ட் கூட. ஸ்டில் ஓடிட்டு இருக்காங்க, பட் பவுண்டரி கொடுத்திருக்காங்க. சரியான ஸ்டார்ட்டுங்க ஃபைனல் ஓவருக்கு. சரவணகுமார் யாக்கர் அவரோட ஸ்ட்ரென்த் கிடையாது, இந்த பேக் ஆஃப் லென்த் டெலிவரி தான். பால் என்னதான் கர்வ் ஆகி வந்தாலும் மதிவாணன் ஃபுல் ஸ்ட்ரெச் டைவ் ஜஸ்ட் தாண்டி போச்சுங்க, போயிட்டாரு. இன்ஃபேக்ட் மதிவாணனே பிடிக்க முடியலன்னா அந்த சத்தியமா யாராலையும் பிடிச்சிருக்க முடியாது. அருமையான ஃபீல்டர். போன ஓவர்ல லாஸ்ட் பால்ல பாசிபிளிஸ் கேம் சேஞ்சிங் மோமெண்ட், ஒரு கேட்ச். அது உள்ள தூக்கி போட்டிருந்தா கூட மேட்ச் இன்னும் இன்ட்ரெஸ்டிங் பாயிண்டா இருக்கும். அதுவும் கேட்சுக்கு கூட ஓகேங்க. 6 ரன்னு 6 ரன்ஸ் தான் மேட்ரே. பிகாஸ் 12 ரன் லாஸ்ட் ஓவர் போது கேப்டனும் டிஃப்ரெண்டா யோசிப்பாங்க, சரவணகுமாரும் டிஃப்ரெண்டா யோசிக்கிறாரு. மாத்தி மாத்தி ஏதோ பேசிட்டே இருக்காங்க. ஒரு ரிஸ்க் எடுக்கணுங்க இங்க. உங்களுக்கு ஒரு டாட் பால் இல்லாட்டி விக்கெட் வேணும்னா இந்த பால்ல ஏதாவது ஒரு ரிஸ்க் எடுத்தானோம் போலிங் டீம். சரவணகுமார் எங்கேருந்து அந்த ஒரு ரிஸ்க் எடுக்க போறாங்க? இப்போதைக்கு டீப் ஸ்கொயர் லெக் ஷார்ட் பால், அதுதான் நான் யோசிக்கிறேன், அதுதான் நான் யோசிச்சேன். பட் ஃபீல்டு இல்லைங்க, ஃபீல்டு இல்லை. லெக் சைடும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பெரிய சைடு. ஸ்டில் மிட் ஆஃப் உள்ள வச்சு தான் போடுறாங்க. தேர்ட் மேன் பின்னாடி இருக்கு, பட் போடலாம். ஒரு நல்ல பவுன்சர் ஸ்குவீஸ் இன் பண்ணலாம். ரோஹித் ராமலிங்கம் மோர் ஸ்ட்ரெயிட்ல அடிக்கிறது பிளேயர். பேக் ஆஃப் லென்த் ஒரு மாதிரி பவுன்சர் கொஞ்சம் தடுமாறுவாரு. ஒரு 7 ஃபீல்டர் வந்து மாறிடாங்க இங்க. ஃபர்ஸ்ட் ஃபைன் லெக் வந்தாரு உள்ள, அப்புறம் இப்போ தேர்ட் வராரு உள்ள. லாங் ஆஃப் பின்னாடி யாக்கருக்கு தான் ஃபீல்ட் செட், ஸ்லோவர் பாலுக்கு ஃபீல்ட் செட்டும் தோணுது யோமி. இந்த பால் பவுன்சர்னு தோணுது. யாக்கர் கேட்ச், விக்கெட் தேவைப்படுது. ஸ்லோ ஒன் மூலமா அபினவா நீங்க சொன்ன மாதிரி விக்கெட்டை வீழ்த்திருக்காரு சரவணகுமார். இன்னொரு ட்விஸ்ட் இந்த கேம்ல. அண்ட் முக்கியமா வரப்போற புது பேட்டர் தான் ஸ்ட்ரைக்ல இருப்பாரு. சசிதேவ் கிடையாது, ஸ்லோவர் பால் ஆஃப் கட்டர். சுத்தமா பேஸ் இல்ல இந்த ஸ்கூப் ஷாட் ஆட. அண்ட் அண்டர் பிரஷர் நல்ல கேட்ச் எடுத்திருக்காரு சுபோத் பாட்டி. இந்த கேம்ல இன்னும் உயிர் இருக்குங்க. 8 ரன் தேவை 4 பந்துகள்ல. அண்ட் ரோஹித் அவரோட வேலையை பண்ணிருக்காருன்னு தான் சொல்லணும். 12 ரன்னுக்கு அவுட் ஆயிட்டு உள்ள போறாரு ரோஹித். 163 for 7. ஒரு ரிவ்யூ எடுத்திருக்காங்க, அம்பையர்ஸ் ரிவ்யூ பண்றாங்க. கேட்சை செக் பண்றாங்க நினைக்கிறேன் அம்பையர்ஸ். எனக்கு ஏதோ க்ளீன் எடுத்த மாதிரி தான் இருந்துச்சு. எதுக்கும் டெக்னாலஜி. For striker batter outside the pitch, shall I start with front on spin vision, please? This is for what? Striker outside the pitch. This is not on the big screen. It will go back to the umpires. Okay, let's go. Satisfied? Thank you. Back to the on-field. Yeah. He is on the wicket. அவுட் கொடுக்கப்பட்டிருக்கு. பாசிபிளி ஸ்ட்ரைக்கர் அந்த லைனை விட்டு வெளியே போகக்கூடாதுன்ட்டு ஒரு செக் இருந்தது. பட் கிளீனா உள்ளதான் இருந்தாரு. பட் ஒரு தேவையான பிரேக் த்ரூ. ஸ்டில் 8 நீடட் ஆஃப் 4 பால். சரவணகுமார் அந்த ஃபர்ஸ்ட் பால் பவுண்டரிக்கு அப்புறம் நல்லா கம்பேக் பண்ணியிருக்காரு. உள்ள வந்திருக்குது புது பேட்டர் லோகேஷ் ராஜ். சராசரி அடிச்சா போதும் இப்போதைக்கு. 6 ரன் அடிச்சா போதுமா? ஒரே பந்துல அடிச்சா நல்லா இருக்கும். பட் அடிப்பாரா? எட்ஜ் பவுண்டரி. சராசரி 6 இருந்தாலும் 4 அடிச்சிருக்காரு அபினவா. டிராமா ஆல் ஓவர். இந்த மேட்ச் கடைசி வரைக்கும் போகுது. ஏங்க வேகமா போட்டாரு. ட்ரெயில் எண்டர் ஆடும் போது எதுக்கு வேகம்?
மெதுவாவே போட்டிருக்கலாமே. பேஸ் ஆன் த பால் கொடுத்தாரு அண்ட் சும்மா ஒரு சொயிட்டும் போது எட்ஜ் எடுத்து ஃபைனா வர போச்சு. இப்போ அட்ஜஸ்ட் பண்றாரு பாபா இந்திரஜித், இன்னும் ஃபைனரா வைக்கிறாரு அந்த தேர்ட் ஃபீல்டரை. பட் நிறைய டெய்லண்டர்ஸ் ஆடும்போது அந்த மாதிரி ஃபைனா தான் போகும் பந்து. எப்படி வந்தா என்னங்க, யார் அடிச்சா என்னங்க, சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் இப்போதைக்கு ஃபேவரட்ஸ். 4 of 3 balls. இன்னொரு ட்விஸ்ட் இருக்கா? சூப்பர் ஓவர். கமெண்ட்ரி பாக்ஸ்ல எங்களுக்கு சூப்பர் ஓவர் வேணும், பட் பிராட்காஸ்டர்ஸ் ஐயோ வேண்டாங்க, இன்னும் ஒரு மேட்ச் இருக்கு. பட் பரவாயில்ல, ஸ்லோர் ஒன். ஒரு ரன் கிடைக்குமா? ஆமா, ஒரு ரன் தான். நல்ல விஷயம் என்னன்னா சசி தேவ் பேக் ஆன் ஸ்ட்ரைக். 3 needed of 2 balls. அபினவா என்ன பண்ண போறாரு சசிதேவ்? பிகாஸ் அவரு என்னமோ பவுண்டரி தான் யோசிச்சுட்டு இருப்பாருங்க. அவருக்கு எங்க பவுண்டரி வரும் அப்படின்னு அந்த ஒரு தாட் ப்ராசஸ் கண்டிப்பா அவர் மேல இருக்கும். என்ன சொல்றாரு? நீ ஓடு, நீ ஓடு, நீ ஸ்ட்ரைக்கு போயிடு அப்படிங்கிறாரு. இப்போதைக்கு சசிதேவ் லாஸ்ட் 2 balls இவர் தான் ஸ்ட்ரைக் எடுக்கணும். எங்க யாரு நான் ஸ்ட்ரைக்கர் கிட்ட சொல்றாரா? யாரு டீமுக்கு எதிராக ஆடுறாங்கன்னு அவருக்கு தெரியுமா? அவரு என்னது கண்டிப்பா அவங்க சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் பேட்டர் கிட்ட தாங்க சொல்லிருப்பாங்க. சசிதேவ் இல்லாட்டி லோகேஷ் ராஜ், நீ ஓடிடு அப்படின்றாரு. கரெக்ட் தான். நான் ஸ்ட்ரைக்கர் ரெண்டுல அடிச்சிட்டா மேபி சசி கிட்ட சொல்லியிருப்பாரு, நீ எப்படியாச்சும் ஓடி, நீ தான் ஸ்ட்ரைக்கு போகணும் அப்படின்ட்டு. அதுக்கேற்ற மாதிரி ஸ்ட்ரைக்கு வந்திருக்காரு. எக்கச்சக்க மாற்றம், திக் ஆஃப் திங்ஸ்ல இருக்காரு. ஃபைனல் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ். இன்னும் 2 பந்து தான் இருக்கு. லோகேஷ் ராஜ் பாருங்க, ஒலிம்பிக் 100 மீட்டர் மாதிரி நிக்கிறாரு. இறங்கி வந்திருக்காரு. அவுட், காலி. எதுக்கு ஓடுனாரே தெரியல. சசிதேவ் டாட் பாலா இருந்தாலும் அவர்தான் பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி, பெட்டர் ஆப்ஷன். TV umpire to director. We have an umpire review for run out at the striker's end. Shall we start with the first angle for the run out, please? 1 at the final angle. Thank you. Satisfied. The batter is well outside the crease when the wickets are put down. Pause when the third umpire is counting, please. I am ready with my decision for the big screen. அவர் பக்கத்து ஊர்ல இருந்தாரு, அதுக்குள்ள ஸ்டம்ப்ல அடிச்சிட்டாரு லோகேஷ் ராஜ். பட் 5 ரன் அடிச்சு வந்த வேலையை பண்ணியிருக்காரு. ஸ்டில் மேட்ச் ஆனுங்க. 1 ball 3 வின்னும் போது ராயில் ஷா உள்ள வந்திருக்காரு. என்னங்க எதுக்குங்க சசிதேவ் ஓடினாரு? அவர் தானங்க பேட்டரு, அவர் எதுக்கு ஓடினாரு? தைரியமா நோ அப்படின்னு சொல்லிருக்கணும். பட் உள்ள இருந்து ஹேமந்த் பதானி சொன்னாரு, நீங்க ஓடிடுங்க அப்படின்னு. மேபி அவர் அந்த சூப்பர் ஓவர் எப்படியாச்சும் சூப்பர் ஓவர் எடுத்துடலாம் அப்படின்ட்டு கையில சொல்லியிருப்பாரு. இருக்கும் போது கேம் என்னங்க 1 ஹிட் அவே. சரி ராயில் ஷா சராசரி நான் 8 வேணாம், 3 ரன் அடிச்சா போதும், அது ஒரு பந்துல. எனக்கு என்னமோ சூப்பர் ஓவருக்கு போகுமா? பட் ராயில் ஷா அந்த அளவுக்கு வேகமாகவும் ஓட மாட்டாரு. சரி, என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க அபினவா? அடிக்கணும். கண்ணை மட்டும் சுத்தினா எப்படி படாத? சரி, கண்ணை திறந்து சுத்துங்க. ஏதோ ஒண்ணு சுத்தங்க. பவுண்டரிக்கு தாங்க போகணும் நீங்க. ஏங்க சசிதேவ சொல்லி ஆகணும். ஏங்க அவர் பாருங்க, ஸ்டாண்டர்ட் நான் ஸ்ட்ரைக்கர் எண்ட்ல. அண்ட் இந்த கிரவுண்ட்ல வேற 2 ரன் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். பார்க்கலாம். லாஸ்ட் பால். ஆஹா, ஆன்டி கிளைமாக்ஸ். ட்விஸ்ட்க்கே ஒரு ட்விஸ்ட். ஷுவரா சொல்லிருப்பாருங்க, நான் ஸ்ட்ரைக்கர் எண்ட்ல ட்ரை பண்ணுங்க அப்படின்னு கண்டிப்பா சொல்லிருப்பாரு. ஒரு வார்னிங் கொடுத்திருக்காரு இப்போதைக்கு. பட் ரன் அவுட் ஆன விதம் இந்த ஒரு மொமெண்ட் கேம் சேஞ்சிங் மொமெண்டா. ஏன்னா ஒரு ரெகக்னைஸ் பேட்ஸ்மேன் சசிதேவ், அவர் தான் 2 பாலும் ஆடும் போது அவர் ஸ்ட்ரைக் விட்டு வெளியே போயிருக்காரு. ராயில் ஷா இப்போதைக்கு ஆன் ஸ்ட்ரைக். ஸ்டில் லாஸ்ட் பால் 2 ரன்ஸ்னா சூப்பர் ஓவர், 3னா சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் வின், 1னா திண்டுக்கல் டிராகன்ஸ் வின். ஓகே, நான் 3 ரிசல்ட்டும் பாசிபிள். நான் ஒண்ணே ஒன்று சொல்லிடுறேன், இந்த கிரவுண்டுக்கு பாத்தீங்கன்னா 3 பாசிபிளே இல்லைங்க. எய்தர் 1 or 4 தான். இந்த பால்னா அவுட். நல்ல ஃபைனரா இருக்காரு. தேர்ட் மேன் எட்ஜ் வாங்கி போனாலும் அங்க கவர் இருக்கு. லாஸ்ட் பால் காத்துல எட்ஜ் ஃபைனல். 2 ரன் ஓடுவாங்களா? ஓடணும். ராயில் ஷா ஓடி ஆகணும். பட் அவுட் ஆயிருக்காரு. சரியான ஃபினிஷ். வாட் a game of cricket. திண்டுக்கல் டிராகன்ஸ் இந்த ஒரு வெற்றி. சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் அகைன்ஸ்ட் என்ன ஒரு டீம் எஃபர்ட்.
ஃபைனா இருந்தார் அந்த தேர்ட் ஃபீல்டர். அண்ட் நல்ல பிக்கப். இந்த பாலுக்கு முன்னாடி தான் அந்த ஃபீல்டரை மாத்துனாங்க. நல்ல ஃபீல்டர் நேரா பாலை பிடிச்சி கீப்பர் கையில சூப்பர் த்ரோ. சான்ஸே கிடையாது. 2 ரன், ஒரே ரன். அண்ட் அந்த ஒரே ரன் வித்தியாசத்துல தான் திண்டுக்கல் டிராகன்ஸ் வெற்றி பெற்றிருக்காங்க.